எங்கடா போன கடையை பங்கடிச்சுட்டு? நம்ம மாநாட்டுக்கு தானே தளபதி மாநாட்டுக்கு போயிருக்கேன் மதுரைக்கு. ஆமா, நான் அங்கே என்ன எப்படி இருந்துச்சு? தளபதி என்ன சொன்னாரு? சூப்பரா பண்ணாரு தளபதி. அவர் தானே 2026 சிஎம், நம்ம தளபதி தான். தளபதி யாருகள் 2026 சிஎம் விஜய். டிவிகே டிவிகே டிவிகே. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே வந்திருக்கேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் வரும்போது வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் எனக்கு இப்போ அந்த தம்பி வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதனால சும்மா அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபன் லாக் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். நாங்கள் ரெகுலராக சும்மா மீட் பண்ணுவோம். சரி இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டு சும்மா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். இதான் அந்த ஷாப்பு, கிளாசிக் ஹெல்மெட்டு. அவன் உள்ளே போவோம், உள்ளே இருப்பான். ஐடா, இதுதான் கடை ஓனர். சொல்லு, இப்போ இவன் வந்து இது போயிட்டு வந்தான்ல மாநாடுக்கு, விஜயோட மாநாடு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்றா, அது சொல்லு. இப்போ வந்து யாராவது ஸ்கூல் சினிமா போவாங்க, பங்கடிச்சு ஸ்கூல்ல பங்கடிச்சு போவாங்க, காலேஜ் பங்கடிச்சு போவாங்க, டியூஷன் பங்கடிச்சு போவாங்க, கடையை பங்கடிச்சு யாரா போவாங்களா? என் கண்ண ஒருத்தர் கடையை பங்கடிச்சு ஒருத்தர் போயிருக்காங்க. எங்கடா போன கடையை பங்கடிச்சுட்டு? நம்ம மாநாட்டுக்கு தானே தளபதி மாநாட்டுக்கு போயிருக்கேன் மதுரைக்கு. ஆமா, நான் அங்கே. என்ன எப்படி இருந்துச்சு? தளபதி என்ன சொன்னாரு? சூப்பரா பண்ணாரு தளபதி. அவர் தானே 2026 சிஎம், நம்ம தளபதி தான். அவர் தானே வருவாரு. நம்மளுக்கோசரம் ஒரு படத்தை எல்லாமே நடிக்கிறது விட்டுட்டு அரசியல்ல வந்திருக்காருண்ணா. நம்மளுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம்னா. டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கே எத்தனை ஆச்சுன்னா கொடுக்கறது. புதுசா ஒரு மாற்றம் உருவாக்கலாம்ல நம்மளுக்கு. வேற லெவல்ரா. எப்படி இருந்துச்சு? கிரௌட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிரௌட் எல்லாமே எனக்கு என்னன்னா மெயினா அந்த அவர் பேசும்போது அந்த டைம்ல நீ நேர்ல இருந்தல, அப்போ டிவில பார்க்கும்போதே நிறைய வைப் இருந்துச்சு. டிவில எனக்கு வந்து அந்த கிரௌட்ல வந்து கத்திட்டு இருக்கும்போது அந்த டிஃபரண்ட் சவுண்ட் அந்த மாதிரி வாய்ஸ். பட் ஆனா டிவில பார்க்கும்போது கிளியரா இருக்கும். அங்க வந்து பெருசா கேட்கல. இருந்து பார்க்கும்போது அந்த ஃபீல், அந்த கூட்டத்தை, அந்த அவ்வளவு கிரௌட் ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்டா செமையா இருந்துச்சுன்னா. சூப்பரா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நிறைய ஒரு லாங்ல இருந்து ரொம்ப நடந்து போற மாதிரி, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இல்ல, கரெக்ட்டா போக முடியாது. முன்னாடி போயிட்டு ஒரு ரொம்ப தூரம் நடந்து போய் தான் ரீச் ஆகும். அதே மாதிரி ஃபுட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. அவ்வளவு பேத்துக்கு ஆனா நல்லா பண்ணியிருந்தாரு. தண்ணி வசதி எல்லாமே, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. பட் வெளில வரும்போது ஃபுட் ரேட்டுமே ஓரளவுக்கு அதிகமா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ்ல பார்த்தாலுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. நல்லாவே இருந்தேன். சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நம்மளுக்கு சேருமே ஒரு 4 கம்பெனிஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து சேருமே அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனா நம்மளுக்கோசரம் அதர் ஸ்டேட்ல இருந்து கொடுக்குற அளவுக்கு பெட்டராகவே பண்ணிருக்காங்க. கேரளா எதுவுமே சொல்லாம சரி ஓகே நான் கொடுக்குறேன், எடுத்து பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே கொடுக்குறாங்க. வேற லெவலு. சூப்பர். சூப்பர்டா. ஆனா நிறைய பேரால போய் பார்க்க முடியல, நீ போய் பார்த்துட்டு வந்திருக்கிய. வேற லெவல். நான் 2 மாநாடுமே போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டில நடந்து, விக்ரவாண்டிக்கும் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டி. விஜய் ஃபேன்? ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான். தளபதி தளபதி யாருகள் 2026 சிஎம் விஜய். டிவிகே டிவிகே டிவிகே. டிவிகேன்னு சொன்னா நம்ம கடைக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. டிவிகேன்னு சொன்னா அந்த கடையில 10% டிஸ்கவுண்ட். எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மற்ற கட்சிக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா நியூட்ரலுங்க. இப்போ கிளாசிக் ஹெல்மெட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பீஸ்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க. டுகாட்டி பனிகளே V4S எவ்வளோ 40 lakhs. 42 அதில் வந்து 2 lakhs மட்டும் இருந்தால் வாங்கலாம்.
40 lakhs இல்லை இப்போதைக்கு நம்மளால வாங்க முடியாது. அண்ணா அப்படி சொல்றாருல, அண்ணனே ஒரு பயங்கரமா வச்சிருக்காரு. நிஞ்சா வச்சிருக்காரு, அடுத்து வாங்க போறாங்க. பாத்துக்கோங்க. நிஞ்சாவையும் வந்து இஎம்ஐல தான் போட்டு வாங்கினேன். அதுவும் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு சம்மந்தம் இல்லாம இல்ல, இந்த அண்ணா பைக் அடுத்து வாங்கணும் Ninja H2R மன கஷ்டத்துல தான் இருக்கேன். என்ன கிடத்துல? அடுத்தது அண்ணா நிஞ்சா H2R எடுக்கலாம்னு இருக்காரு. அவன் எடுப்பேன் கண்டிப்பா. இங்க எல்லாம் வச்சிருக்காங்க பாரு மினியேச்சர். இந்த மாதிரி ஒரு பைக் அவ்வளவுதான். இப்படிதான் வாங்க முடியும். ஒரிஜினல் எல்லாம் வாங்க முடியாது. நம்பாதீங்க அண்ணா எடுத்துருவாரு. இன்னும் நீங்க ஒரு 6 monthsல பாப்பீங்க அண்ணா நிஞ்சா H2Rல ஒரு போட்டோ அதனால இங்க எடுத்து. வந்தீங்கன்னா என்ன மாதிரி சும்மா இங்க வந்து பைக்ல இப்படி உட்காந்து 2-3 போட்டோ எடுத்து நம்மளே வாங்கணும். நம்பாதீங்க, இந்த பைக் ஓனரே அண்ணா தான். இந்த பைக் ஓனரே அண்ணா தான். அண்ணா உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, நம்பாதீங்க. உண்மையான ஓனர் பார்த்தாருன்னா செருப்பு கட்டி அடிப்பாரு. அண்ணா பக்காவா இருக்காரு. ரேஸ் பொசிஷன் அண்ணா எங்க கண்டென்ட் கிடைக்காம என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பாதீங்க. திருப்பி உட்காருங்க. என்னடா பக்காவா இருக்கீங்க. நீங்க ஒரு பக்கா டிரைவர் ரைட் மாதிரி டாக்டர் இருக்கீங்க. திவாகர் இல்லப்பா நானு. நீங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டேன். சரி ஓகே. ஆனா லாஸ்ட் இப்ப பெங்களூர் ஏதோ நீங்க ரைட் போயிருந்தீங்க. உங்க பார்த்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிருந்தீங்க. என் கூட அந்த ரைடரும் பாத்துருவாரு. அதனால இப்ப ரிவ்யூ சொல்ல முடியாது. அவர் நேம் கூட மதி சம்திங் ஏதோ கேள்விப்பட்டேன். ஏண்டா அப்படிதானே? அந்த ரைடு பத்தி ஒன்று சொல்லணும். நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பெங்களூருக்கு ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். இங்கே 6 மணிக்கு வந்து பெங்களூருக்கு இங்கே வந்து காலையில் சரி ஓகே. பெங்களூருக்கு வந்து மிஞ்சி பண்ண ஒரு 6 மணி நேரம். ஆனா எவ்வளவு நாள் இருந்துச்சு? சென்னையில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் சம்திங் தானே? 300 தான். 300 அண்ணா கேட்பான். அண்ணா எவ்வளவு நாள்ல போனீங்க? நாங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 10 மணிக்கு போனோம். 12 மணி நேரம். இதை கூட மன்னிச்சிடும். இந்த 12 மணி நேரத்தை கூட போகும்போதெல்லாம் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ப்ரோ மழை வருமா, ப்ரோ மழை வருமா, ப்ரோ மழை வருமா. மழையே வெறுக்க வச்சுட்டான் இருந்தாலும். மழை வந்தா தானே நல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் அப்பதானே சூப்பரா இருக்கும். ரைடு அப்ப உங்களுக்கு பக்காவா இருக்குண்ணே. எல்லாம் நனைஞ்சி திரும்ப வரும்போது வந்துச்சு பாரு மழை. ஒரு நாள் ஃபுல்லா நனைஞ்சி அன்றாயரோட வந்தோம். கிளைமேட் நல்லா இருக்கணும். அந்த ரைனிங் டைம்ல ரசிச்சுட்டு அந்த பைக் டிராவல் எதுவுமே தெரியலடா. எதிர்க்க ரோடே தெரியலடா. அப்புறம் எங்கடா நான் ரசிக்கிறது? ஹில் ஸ்டேஷன் எங்கயாதான் பரவாயில்ல. மெயின் ரோட்ல மழை பெஞ்சதுனால அதுவும் ஹைவே ஓகே. சுத்தமா எதிர்க்க ஒரு லைட் கூட இல்ல, கண்ணு கூட தெரியல. நான் என்னால மழையை ரசிக்க முடியல. அந்த ரைடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ரைடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஆமா ஓகே. ஸோ வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பக்காவா இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரும் கமெண்ட் பண்றதுக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல. ஒருத்தர் 2 பேர் யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நல்லா இருந்ததா மொக்கையா இருந்ததான்னு சொல்லுங்க.